இதுல வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா அருமையான பாடல்கள் ஒருத்தவங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்படி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தா அவர் கொடுப்பாரு. அதனால இதுல வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப இதுல கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வெற்றி படமா மாத்தி வெளியில கொடுக்க முடியும். இது ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்புள்ளங்களோட உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இந்த திரைப்படத்துல மணி தம்பி தான் என்னை கூட்டிட்டு வந்துச்சு. அப்போ நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப, அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப ஒரு 2 நாள் தான் நடிச்சேன். 2 நாள் இதை சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலேயே அவர் படத்துல கூட்டிட்டு இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்னை நடிக்க வச்சிருக்காங்க இதுல. அதுக்கு தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதுல நம்ம ப்ரொடியூசர் அண்ணா நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல. என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்லை, என்னோட அண்ணனா. அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்துல பிறந்தா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச்சு. யாராவது பேசினாங்க ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நிறைய புஸ்தகங்களை படிப்பேன். உண்மையிலே சொல்றேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்கன்னு இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம். நம்மளை ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனா அந்த தாக்குதலை மீறி ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க. நம்ம யாரு நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடி. மனுஷங்க ஒரு சோஷியல் பீயிங்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. அது பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்பதான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியே இருக்கலாம், இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம். எனக்கு யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கலாம். என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது மகே. இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். சொல்ல போனால் இந்த for the past 10-12 years அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி லாஸ்ட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்க எல்லாரும் தான். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடிச்சது சுமாரா இருந்திருக்கும். அண்ட் நீங்க தனியா எனக்கு கூப்பிட்டு ஏன்பா நல்ல படம் பண்ணிருக்கலாம்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் தேட்டர் ட்ரெயின்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டு இருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தனியாக கூப்பிட்டு என்னை இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில் கிடைச்ச நீங்கள். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடைச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு தேர் ஆல்
என்ன சொல்றது, ஒரு beggars can't be choosers. அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ணி பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அடைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரங்க. அழகரங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாப்படியே, ஏன்னா ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்ல, இப்போதான் தெரியும் எனக்கு. பிகினிங்ல அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாம என் வெளியில் அவங்களுக்கு என்னன்னு கூட சொல்லலை. அவர் யாருக்குமே சொல்லலை, ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணாரு. அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணாரு. இன்னொருத்தர் வந்து கேஜி, அவர் வந்து படத்துல சினிமாடோகிராஃபர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்க இந்த படத்தை பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட், அது வந்து அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணாரு. அவர் மோர் தென் ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ள எல்லாருமே வந்தாங்க. இதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே. இதுல முக்கியமா ஒருத்தர் பத்தி சொன்னா, அவர் வந்து பழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடிச்ச வந்திருக்கோம். இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப, சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும், ஆளுக்கு மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அட்லீஸ்ட் ஒரு தெரியாச்சும் நினைச்சு பார்ப்பாங்க. அந்த அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுல இன்னொன்னு நம்ம நடிகர் வேல்ராமமூர்த்தி ஐயா, ஏன்னா அவருக்கு வந்து அப்ப தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அதை பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தோம். அது மீறி குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படிலாம் எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், என் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடிக்கு, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஜயன் சார் இதில் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா, லைக் மேம், சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் கேமரா டீம், என் டீம் இதில் டெய்லி நைட் 1 டே விடாமல் அவ்வளோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஷார்ட்டையும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே மார்னிங் ஒரு ஷார்ட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம். எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதில் ஒரு மேஜிக்காக வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் மீடியா எல்லாரும் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். சமீபத்திய படங்களில் கவனிக்கப்படும் நடிகராக தன்னை படத்துக்கு படம் இயல்பான நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி வரும் கருப்பு நம்பியார் அவர்கள் சில வார்த்தை. கொஞ்சம் கூட வெயிலெல்லாம் யோசிக்காம இந்த மத்தியான நேரத்தில் எங்களுக்காண்டி உங்களுடைய பல நொடிகளை செலவு பண்ணி எங்களுடைய ஒரு நொடிய வாழ்த்த வந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி. எங்களோட அழைப்புகளுக்காக வருகை தந்திருக்கும் சிவகுமார் சார், ஹரி சார், மகேஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதுபோக என்னோட படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதே அளவுக்கு
இன்னைக்கு இங்க ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட், கலாராமூர்த்தி அப்பாவா இருக்கட்டும், ஸ்ரீரஞ்சனி மேடமா இருக்கட்டும், தீபாக்காவா இருக்கட்டும், எல்லா பலகற்பை ஐயாவா இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் நேரத்தில் கூட பயங்கர பிஸியில இருந்து எனக்கு டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இது போக என்னுடைய நாயகன் தமன்குமார் அவருக்கு, நிகிதா, சிவசேனாதிபதி, அருண், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமா ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொன்னோம்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ஏன்னா வாய்ப்பு தேடி அலையும் போது நம்மளை எல்லாரும் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அழகர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய டிஓபி கேஜி ரதீஷ், அவர் தான் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதையை போய் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். கேரளாவில் ஒரு இயக்குனருக்காண்டி இந்த கதையை எழுதிட்டு கொண்டு வந்து குடும்பச்சி அப்படின்னாரு. கொண்டு போனேன். கதையை கேட்டவர் இல்லை, இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தார். அதுக்கப்புறம் அழகர் சார் வந்தார். அழகர் சார் தொடர்ந்து கொண்டு வந்து இந்த படம் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, சின்ன பட்ஜெட் அப்படின்றதுக்காண்டி என்னை போட்டு இருக்காம, உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, சரி ஓகே, உங்களுக்கு என் நிலைமை தெரியும், பார்த்து நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான் இருந்துச்சு அவருடைய விஷயம். பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கூட எதை பத்தி யோசிக்காம எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து மதுரையில எனக்கு ஃபுல்லா ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. அதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். நன்றி சார். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் முடிஞ்சு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாரும் இன்னைக்கு மைண்ட்ல வைக்கிறதே அது ஒண்ணுதான், எப்படிப்பா படம் பண்ணியாச்சு, எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இந்த படத்துக்கு ஒரு டப்பிங் பேசுறதுக்காண்டி, ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுறதுக்காண்டி தேவல் சங்கர் சார் நான் கூப்பிட்டு இருந்தேன். வந்தாங்க, டப்பிங் பேசினாங்க. ஒரே ஒரு ஃப்ரேம் தான் பார்த்தாரு. உள்ள வந்து நுழைஞ்சோன்னா ஒரு ஃப்ரேம் பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்த ஷார்ட் காமிப்போம் அப்படின்னாரு. அந்த ஷார்ட்லாம் காமிச்சிட்டு இந்த படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபைனல் படம் பார்த்தாரு. தனஞ்சயன் சாரை கூப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது காரணம் கேபிள் சாரும் ஒரு காரணம். அதற்கு மிகப்பெரிய நன்றி. படத்தை தனஞ்சயன் சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போற மாதிரி இல்லாம உடனே மறுநாள் உடனே கூப்பிட்டு, இல்லப்பா இதை வந்து வேற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அவர் சொந்த படமா எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாது. ரொம்ப நன்றி சார். இந்த படம் எல்லாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்றாங்க, நல்லா வந்திருக்கு, நல்லா ப்ரமோஷன் பண்றீங்க, ஓ தனஞ்சயன் சார்ட்ட வாங்கிட்டாரா படம் பெருசாயிரும் அப்படின்னு. இந்த படம் பெருசானதுக்கு காரணம் தனஞ்சயன் சாருடைய பேனர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நல்லபடியா இன்னைக்கு வந்து இந்த விழா எனக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு படத்துக்கு ஒரு சென்சார் ஆச்சு, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அங்கே 1 மணிக்கு சென்சார் ஆச்சு, அங்கதான் இருந்தோம். அந்த சென்சார்ல சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்துச்சு. நான் பார்த்த த்ரில்லர்லயே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா, கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உலுக்கிருச்சு, ரெண்டாவது என்னால கணிக்கவே முடியல இதுதான் கிறிஸ்டன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. விஷயத்துக்கு அப்புறம் நான் இதை ரொம்ப ரசிச்சு பார்த்தேன்னு சொன்னாரு. அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நல்லது. இதுக்கப்புறம் என்னுடைய படக்குழுவினர், என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஹோல் டெக்னீஷியனும் இந்த படத்துக்காக பெருசா உழைச்சிருக்காங்க. பெருசானா நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப பெருசா எல்லாருமே டைம் பார்க்கல, யாருமே நேரத்தை பார்த்து வேலை பார்க்கவே இல்லை. இந்த ஒரு நொடிக்காக அவங்க நேரத்தை ஃபுல்லா செலவு பண்ணி தான் டே நைட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனால இந்த படம் இந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வந்திருக்கு. அதுக்கு என்னுடைய டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி. யார் வேணாம்னு சொல்லுங்க. தம்பி மகேஷ் 2 வார்த்தை வந்து பேசிடுங்க. இப்படிதான் இருக்கு உலகம். இதுக்கு நடுவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நொடி முக்கியம். ஜெயகாந்தன் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். அவனுக்கு அது நியாயமா இருக்கும். கொலை பண்றது நியாயமா இருக்கும், கொள்ளையடிக்கிறது நியாயமா இருக்கும். ஏன்னா உண்மையான நியாயம் ஒண்ணு இருக்குல்ல,
அதுதான் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மணி டைரக்டர் மணிவர்மாவை எவ்வளவு வாழ்த்துறோமோ அவங்க வீட்டுல இருக்கிற மனைவியை நான் அவ்வளவு வாழ்த்த சகோதரி கடமைப்பட்டிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க வீடுகள் செய்த தியாகங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. குடில் கமல் அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ இறையர் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் படத்தை நடிச்சாங்க. இறையர் உள்ள அழகரண்ணன் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. இறையர் உள்ள தனஞ்சயன் சார் அதை எடுத்தாரு. நல்ல டீமு, கேபிள் சார் நல்லா தெரியும் எனக்கு. எல்லாமே வந்து சேர்ந்து வந்திருக்கு. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்க படம் எப்படி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மைக்க படம் முடிஞ்சு வெளில வரப்போ மைக்க நீட்டுறாங்கல்ல அவனுக்கு தான் கேட்கணும். படம் எப்படி? சூப்பர் ப்ரோ. ரைட் ப்ரோ. எவனே தெரியாது. சில பேர்லாம் ஒரே ஆள் 5 படத்துக்கு ரெவ்யூ சொல்றாங்க. காசு கொடுத்து ஒரு படமா பார்க்க வச்சு அவனே அனுப்புறாங்க. அவன் 5 வாங்குவான். அதனால நீங்க பாருங்க. நீங்க பாருங்க. நான் மக்களுக்கு சொல்றதுதான். நீங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனைய, உங்களுடைய ரசனைய இந்த உலகத்துல இன்னொருத்த முடிவு செய்யற வரைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கானது கிடையாது. நம் சிந்தனையை, நம்ம ரசனையை நாம் தான் முடிவு செய்யணும். ஆரிப்ரோ அழகா பேசுகிறார். அவர் சிந்தனைக்கு பெரிய ரசிகன் நான். அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அருமையான மனிதர். அவர் அழகா சொன்னாரு. இன்னைக்கு படத்தோட இந்த விழாவோட கதாநாயகன், படத்தோட கதாநாயகன் கமல்குமார், விழாவோட கதாநாயகன் நம்ம நீக்கப்பட்ட அனிருத், சஞ்சய் மாணிக்கம், பலத்த கைத்தவர் சஞ்சய் மாணிக்கம், சின்ன பையன். அது பாருங்க, அவருக்கு தான் ஆடியோ லான்ச். அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டாப்ல. உட்காந்துருக்கேன் பாப்பா முன்னால பாப்பா. நான் என்ன படத்திலேயே சம்மந்தம், நான் வந்திருக்கேன், நீ ஏன் பின்னாடி வரேன் பாருங்க. அவன் எந்திரிச்சாவே ரொம்ப நேரம் ஆகும் பாத்தீங்களா? எந்திரிச்சிட்டே இருப்பான் ரொம்ப நேரமா. அவ்வளவு அருமையான மியூசிக் தம்பி. அவங்க டீமு, நல்ல பாடலாசிரியர்கள், எல்லாருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியோ லான்ச் உங்களுக்கானது. தீபாக்கா வெள்ளந்தியா பேசும் அப்படின்னு நினைப்போம். நல்லா அறிந்தாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, இடைநிலை நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் பேரா புனிதப்ப என் நண்பன் தலைமை விட்டும் 12 வருஷம் உழைப்பு. நன்றி. நல்லா இருக்கு. முக்கியமா அழகரண்ணன் ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் பாருங்க, படத்துக்கு டிக்கெட் வாங்க வந்த மாதிரியே இருப்பாங்க. அவ்வளவு என்னோட எளிமையான ப்ரொடியூசர் உலகத்துல கிடைக்க மாட்டாங்க.